எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த டிராகன்கிற படத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகி படம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு, இப்போ போய் ரிவ்யூ கொடுக்குறீங்களேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு சொசைட்டிக்கு ஒரு சின்ன மெசேஜ். நல்லா படித்து பாஸ் ஆகி ஒரு பொண்ணுகிட்ட தன்னோட காதலை சொல்லுவான் ராகவன். ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை, ஒரு புறம்போக்கு ஒருத்தனை காதலி. ராகவன், நீ ரொம்ப நல்லவன், ஆனால் எனக்கு ராம்போவை தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கவங்க கூட காலேஜ் போகும்போது தான் கெத்தாக இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்லும். ராகவா, நீ ஒரு நல்ல பொண்ணா குடும்ப குத்து விளக்கா பார்த்து லவ் சொல்லியிருந்தீன்னா நீ இன்னும் நல்லா படித்து பெரிய ஆளாகியிருப்ப. உன் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப. என்ன பண்ணுறது, போயும் ஒரு டுபாகூர் கிட்ட சொல்லியிருக்க. விளங்குமா? காதல் ஒருத்தரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லை ஏற்படுத்தாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெற்றி பெற்ற காதல் செஞ்ச சாதனையை விட தோல்வி அடைந்த காதல் செஞ்ச சாதனைகள் தான் பெருசு. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பலர் காதல் தோல்வியால் சாதித்தவர்கள் தான். முதல்ல காதல் தோல்வினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்போசிட் ஜெண்டரா பார்க்குறோம், அவங்க கூட பழகுறோம், அவங்க தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாம் பிடிச்சிருக்கு, அவங்க கூட நாம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்ரோச் பண்றோம். இது இயல்பான காதல். இன்னொன்னு, பார்த்த உடனே அவ கண்ணு எவ்வளோ நல்லா இருக்கு, அவன் எவ்வளோ ஃபிட்டா இருக்கான், அவ கலரா நடிகை போல இருக்கா, அட பையன் எவ்வளோ பணக்காரனா இருக்கான்னு இது போல பார்த்து வர காதல் காஜ் காதல். இந்த இரண்டு காதல்லையும் தோல்விங்கிறது ஒரு பாலினத்தை இன்னொரு பாலினம் நிராகரிக்கிறது. அதுக்கு என்ன காரணம் வேணும்னாலும் இருக்கும். இங்கே இந்த காதல் தோல்விங்கிறது நடக்காம இதே காதல் ஒரு பாதையில் பயணிக்கும் போது ஒரு டெஸ்டினேஷன் அடையும். அதுதான் உடல் தேவை. அந்த தேவைக்கு பிறகு அவர்கள் பயணம் தொடரும் போது தான் உண்மையான காதல், அன்பு, பாசம், நேசம், அக்கறை, அரவணைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்தல், குடும்பம் குட்டின்னு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இங்கே நிராகரிப்பு நிகழும் போதெல்லாம், அதாவது காதல் தோல்வி நிகழும் போதெல்லாம் தன்னை இப்படி அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு தன்னைத்தானே நினைச்சது எல்லாம் பொய்யான்னு சுய ஆய்வு செஞ்சு விலகி போற சிலர், என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டியா அப்படின்னு யாரு வேண்டாம்னு சொன்னார்களோ அவங்கள பழி வாங்குற நோக்கில் நம்ம டிராகனை போல ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும்னு திரியிற பல பேர். இங்கே அந்த பொண்ணு அவனை கழட்டி விட்டதை விட அவள் வேற ஒருத்தங்க கூட போறாங்கிறது தான் அவனால் ஏற்றுக்க முடியல. இதுதான் நம்ம ராகவன் என்கிற டிராகன். அவனை எப்படியாவது பணக்காரனாக மாறணும்னு ஒரு முடிவெடுக்க வைக்குது. இது இந்த படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் பல ஆண்களை, பெண்களை பல முடிவுகளை எடுக்க வைக்குது. சில நேரங்களில் நீ எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் இல்லை வேற ஒருத்தி கூட போகலாம், உன்னை நான் வாழ விடுவேனான்னு கொலை வரைக்கும் போகுது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். சிலர் கொலை, தாக்குதல், அவர்களுடன் நெருங்கி பழகி எடுத்த புகைப்படம், காணொலிகளை பொதுத்தளத்தில் பதிவேற்றம் செய்கிறதுன்னு ரிவெஞ்ச் பான், இமேஜ் பேஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ்னு அறிவில்லாமல் நடந்துக்கிறாங்க. சிலர் உண்மையாகவே பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாங்க. இரண்டுமே ஒரு விதமான பழிவாங்குதல் தான். இந்த அறிவு ஒருத்தர் கழட்டி விட்டால் தான் வருமா? கழட்டி விடலைன்னா எப்பவும் போல உதாரியாக தான் சுற்றுவீங்களா? அப்போ நியாயப்படி உங்கள் வளர்ச்சிக்கு பின்னாடி அந்த கழட்டி விட்ட நபர் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டவங்க. அவங்க ஃபோட்டோவை நடுவீட்டில் மாட்டி ஆராதனை செய்யுங்க. அடுத்து, காலேஜில் பேசலாம், பழகலாம், லவ் பண்ணலாம், ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். இது ஏஜிஎஸ் காலேஜா இல்லை ஏஜிஎஸ் மேட்ரிமோனியான்னு புரியாத அளவுக்கு விளம்பரம் செய்யும் பிரின்சிபல் கேரக்டர் மிஸ்கின். நான் 3 கல்லூரியில் இந்த ஃப்ரெஷர்ஸ் டே அட்டன் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன், இது ஒரு தேவையில்லாத அணை. 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இது புண்ணியம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ டேட்டு போடுறவன், அரைக்குறை ஆடையை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறவன், ரீல்ஸ் போடுறவன், பிரியாணி சாப்பிட்றவன்லாம் கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு பல கல்லூரிகள் இப்போ விழாக்களை நடத்திட்டு வராங்க. அப்போ இதை என்னென்னு சொல்கிறது பார்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ஃப்ரெஷர்ஸ் டே அப்போ என்ன நடக்கும்னா, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த கல்லூரியோட பெருமை புராணம், அடுத்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அலம்பல், எல்லாத்தையும் பையன் ஒரு வாரத்தில் மறந்துடுவான். அதுலேயும் இந்த படத்தில் ஒரு ஃபெயிலியரை பற்றி பேசி தான் ஆகணுமான்னா அது தேவையே இல்லை. இங்கே மிஸ்கின் அவர்கள் 18 வயது கூட நிரம்பாத மாணவர்களிடம் நீங்கள் காதலிக்கலாம், பழகலாம், பொறுக்கலாம்னு சொல்கிறதே தப்பு. குறிப்பிட்ட வயது வந்தால்தான் காதலிக்கலாம்னு அரசு சட்டம் போடலை. ஆனால் கல்யாணம் 18 வயதை தாண்டினால்தான்னு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 18 வயது நிரம்பாத மாணவர்களை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு தூண்டி விடுறது எந்த விதத்தில் சரி? சரி, படத்தோட தேவைக்கு ரசிகர்களை உசுப்பேற்றி விட ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு கல்லூரிக்கு ஏன் மாணவர்கள் வராங்கன்னா, ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு அடித்தளம் போட, அவங்களோட கல்லூரி படிப்பு முடிந்து வேலை வாய்ப்பு கிடைத்து அடுத்து அவங்களோட வாழ்க்கையே அதை நம்பிதான். இங்கே பெரும்பாலும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த தினக்கூலி வாழ்க்கையை வாழும், மாத சம்பளம் வாங்கும் நடுத்தர வர்க்கமாக இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தான். ஊரை அடித்து உலையில போடுற சில அரசியல்வாதிகள் மகனோ இல்லை சாராயம் வைக்கிற, கஞ்சா வைக்கிற, ரவுடித்தனம் செய்கிற பொறுக்கி புறம்போக்குகள் மகன்களோ அதிகம் கிடையாது. பெரும்பான்மை ஏழை வீட்டு பசங்க தான் கடன் வாங்கி
நகையை அடகு வச்சு நிலத்தை வித்து இப்படி ஏதாவது ஒன்றத்தை இழந்து தான் படிக்க வராங்க. அப்போ ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. கல்லூரி வந்தா படிங்க, பொறுப்பா இருங்க, ஜாலியா கூத்தடிக்க அது கிளப்போ இல்ல பப்போ இல்ல. இங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இங்க குறிப்பிட்ட ஸ்டடிஸ் எடுத்து படிக்கிறீங்க, அந்த ஸ்டடிஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேணும்னா அதுக்கான அகாடமி இருக்கு, அங்க போய் சேர்ந்துக்கோங்க. கல்ச்சரல்ஸ் அந்த டே இந்த டேன்னு கூத்தடிக்கணும், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போட்டே ஆகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இது இடம் இல்லை. நீங்கள் ஏதாவது கூத்துப்பட்டறைக்கு போய் சேர்ந்து உங்களோட திறமையை அங்கே காட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட டிசி வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுங்க. பல கல்லூரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, சினிமா நடிகர் நடிகைகள், டிக்டாக் இன்ஸ்டா கோமாளிகளை கூப்பிட்டு உங்க கல்வி நிறுவனத்தை விளம்பரம் செய்றீங்க. கொஞ்சம் கூடமா உங்களுக்கு அறிவில்லை? இந்த படத்துல கல்ச்சரல்ஸ் அப்போ ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான். கல்ச்சரல்ஸ் அப்போ கூடவா படிப்ப அப்படின்னு கலாய்க்கிற காட்சி வரும். ஏன் நாய, அவன் அவனோட வேலையை சரியா தான் செய்யறான், நீ தான் நாய படிக்க வந்த இடத்துல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு நமக்கு கேட்க தோணுமா இல்லையா? ஒருவேளை சில கல்லூரிகள் பணம் படைத்த மாணவர்கள் படிக்க வருவாங்க. அவங்க கிட்ட லட்சக்கணக்கில் டொனேஷன்ங்கிற பேர்ல வாங்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி இது போல கலை நிகழ்ச்சிகளை செய்யறாங்களான்னு தெரியல. ஆனா பல லட்சம் கடன் வாங்கி செலவு செஞ்சுட்டு வர பையன் படிக்க மட்டும்தான் வரான். அவனுக்கு படிப்புக்கு பிறகுதான் மத்த எல்லாமே. இங்க மத்ததுன்னு சொல்றது படத்துல வர ஏழை வெங்கட் சொல்ற எல்லாமே. எனக்கு மத்தவங்கள போல காலேஜ்ல ஜாலியா இருக்கணும், கிளாஸ் கட்டடிக்கணும், லவ் பண்ணணும்னு கூட தோணும். ஆனா ஒரே ஒரு வாட்டி இந்த வீட்டையும் கஷ்டப்படுற அம்மாவையும் நினைச்சு பார்க்கும்போது எல்லா ஆசையும் மறந்து போய் ஒன்னே ஒன்று தான் மனசில் நிற்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு 4 வருஷம் படித்தா என்னோட லைஃபே மாறி போயிடும் தானே அப்படின்னு வெங்கட் சொல்லுவான். இதுதான் தமிழ்நாட்டில் படிக்க வந்த பல மாணவர்களோட, அந்த மாணவர்களோட பெற்றோர்களோட எண்ணம். முதல்ல மற்றவங்கள போல காலேஜில் ஜாலியாக இருக்கணும், கிளாஸ் கட் அடிக்கணும், லவ் பண்ணணும்னு நினைக்கிற நாய் எதுக்கு கல்லூரிக்கு வரணுங்கிறது தான் என்னோட கேள்வி. அப்படி பஞ்ச நாய்களை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புங்க. வெங்கட்க்கு இப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் வர காரணமே இந்த நாய்ங்க தான். இந்த நாய்களை ஆரம்ப கட்டத்திலே அடிச்சு விரட்டி விட்டுருந்தா வெங்கட் இன்னும் நல்லா படிச்சிருப்பான். கல்லூரி நிர்வாகமாகிய நீங்க என்ன செய்றீங்கன்னா, கல்ச்சரல், ஸ்போர்ட்ஸ், மாணவர்களை காதல் செய்ய விடுறது, போதை பழக்கத்துக்கு ஆளாக ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அதாவது சரியான கட்டுப்பாடு இல்லாததை சொல்கிறேன். டசன் கணக்கில் அரியர் வச்சு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கவனை வெளியே துரத்தி விடாமல் அவனை ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து வச்சுக்கிட்டு நல்லா படிக்கிற இந்த ஏழை பையன் வெங்கட் போன்ற ஆட்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொன்னது எல்லாம் படத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்லூரிகளில் நடக்கக்கூடியது. இங்கே என்ஜாய்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, சுத்துறது, பொறுக்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கினமா நடந்துக்கிறது. அதானே அந்த குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல்ஸ் போன்ற விழாக்களில் யார் கலந்துக்கிறா? டபுள் டிஜிட்ல அரியர் வச்சிருக்கிறவன் தானே. அவன் தான் படிக்கிற நேரத்தில் ஆன் டியூட்டின்னு ஓடி வாங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். கட்டாயம் இதெல்லாம் தேவைன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிக்காத தற்குறிகளை ஒழுங்காக படிக்க சொல்லுங்க. மாணவர்களுக்கு முதல்ல ஒரு வேலை வாய்ப்பை எப்படி தேடுறது, கலந்தாய்வில் எப்படி கலந்துக்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்க்குறது எப்படி, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருக்கிறது எப்படி, இப்படி தேவையானதை சொல்லி கொடுக்கறதோட விடாமல் ஒவ்வொருத்தராக பிடிச்சி இந்த விஷயங்களை திணிக்க பாருங்க. முக்கால்வாசி மாணவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறாங்க.